மோடி அவர்கள் கை கொடுத்தனை மதிக்கிறார்னா என்னுடைய கல்விக்காக, வேற எதுவுமே கிடையாதுங்க. வேற என்னங்க? கல்விக்காக மட்டும்தான், அதற்கு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம், வேற ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான். இவர்களுக்கு என்ன? இவர்களுக்கு பின்னுக்கு இவங்க குழந்தை, அதற்கு பிறகு உதயநிதி, அதன் பிறகு இன்ப நிதி, இப்படியே சுத்தணும். நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் ஒட்டணும். வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம்? இங்க இருக்கக்கூடிய அலப்பற பசங்க சொந்த ஊரை தாண்டா அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியாது. சொந்த ஊரை தாண்ட நாலு அல்ல கையில வச்சுட்டு முன்னாடி அண்ணன் வர்றாருன்னு சொன்னா தான் அண்ணன் வர்றாருன்னு 4 பேத்துக்கு தெரியும். இந்த அல்ல கைக ஐயப்ப நான் திமுக ஸ்டைலுக்கு மாறிட்டேன், தப்பா நினைச்சுக்காது. இந்த அல்ல கைக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சுமத்துறான். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு நேற்று முன்தினம், மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படி. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை, எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர், சொல்றா பார்க்கலாம். சொல்லு. நீ மந்தாளத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசு. உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்துக்குட்டி. நீ கத்துக்குட்டி. காலையில 11:30 மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும். நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது. சூரியன் மேல வந்தா தான் இப்படி பாக்குறாள் நீ. சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும். அப்படிப்பட்ட ஆள் நீ. 3:30 மணிக்கு பிரம்ம முகத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆள்கிட்ட 11:30 மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர். இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா, சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி 1 வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி. இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கே இல்ல, சென்னையில ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை வந்தா காலையில புடிச்சிட்டு போய்க்கலாம். பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியே இருந்தா நல்லதுதாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எலெக்ஷன்லாம் வருது, கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும், அப்ப பாத்துக்கலாம். சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்புன்னு சொல்லி இருக்கக்கூடிய சாராய அமைச்சருடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா 1 வருஷம் வெளியே. அவர் ஏத்தீங்கன்னா கரூர்ல என்ன, காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது, அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது. அதுதான் கரூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு. கரூர்ல இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சர் கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு. அதனால இவங்க எல்லாம் அம்மா நீங்க விடக்கூடாதுங்க அம்மா. இவங்க எல்லாம் உங்களுடைய குலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க குலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்.